ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல வெளியாயிருக்க தி ஹிட்ச் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம வில் ஸ்மித் தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்க முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். நம்ம வில் ஸ்மித் வந்து ஒரு அதாவது எப்படி லவ் ஏஞ்சல்னு சொல்லலாம், இல்ல லவ்க்கு ஹெல்ப் பண்ணி லவ்வை சக்சஸ் பண்ண வைக்கிறவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்பர்ட்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு வந்து லவ்வை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறாரு, அவனோட லவ்வை சக்சஸ் பண்றாரா, இதுக்கிடையில கிசு கிசு எழுதுற இவரோட நம்ம ஹீரோயின் ஒரு பத்திரிகையாளராக இருப்பாங்க. இவங்களுக்கும் நம்ம வில் ஸ்மித்துக்கும் இடையில லவ் ஒர்க் அவுட் ஆகி இவங்க எப்படி ஒரு லவ்வா சக்சஸ் பண்றாரு, இதெல்லாம் காமெடி கலந்து உணர்ச்சி பூர்வமான காதல் கதையா சொன்ன படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு இதுல ஒரு சூப்பர் அம்சம் இருக்குங்க. இந்த படத்துல நம்ம தமிழ் படங்களோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும். படம் ஆரம்பிக்கும் போது கோவா படத்துல வர இதுவரை இல்லாத காதல் பாட்டை போட்ட விதமா இருக்கட்டும், மணல் கயிறு படத்துல இருந்து விசுவ சொன்ன ரெஃபரன்ஸுக்கு சொன்ன விதமா இருக்கட்டும், அப்படியே நம்ம ஓகே ஓகே படத்துல வந்து நம்ம சந்தானம் பார்த்தா மணிக்கு இருந்து இனிமே நான் தாண்டா அவனோட பார்த்தான்னு சொல்லி அவர் லவ்க்கு ஹெல்ப் பண்ற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே படத்துல பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. காமெடியும் அங்கங்க ஆன் அண்ட் ஆஃபா நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. மொத்தத்துல இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ஓகேவா இருக்கு இந்த படத்துல. இந்த படம் இப்போ பார்க்கலாமா வேணாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்றதுக்கு ஒரு தரமான படம் தான் இந்த படம். இப்போ அது உங்களுக்கு எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.